கத்தியைக் காட்டிலும் ஆபத்தானது கோபம் என்ற தலைப்பு ஒரு மனிதனின் உள்ளார்ந்த உணர்வுப் பிணப்புகளைப் பற்றிய மிக தீவிரமான உண்மைச் சொல்லை நம்மிடம் கூறுகிறது. ஏனெனில் ஒரு கத்தி உடலை மட்டுமே காயப்படுத்தும், ஆனால் கோபம் ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனநிலை ஆகும். கோபம் என்பது பொதுவாக ஒரு தவறான முடிவின் தூண்டுகோல். அதனால்தான் நாம் அவசர முடிவுகளை எடுப்போம், உறவுகளை உடைப்போம், வாயிலாக கடுமையான வார்த்தைகள் பேசுவோம் மற்றும் பின்னர் வாழ்நாளும் வருந்தக்கூடிய நிலைக்கு செல்வோம். இது ஒரு வகையான உள்ளார்ந்த வெடிகுண்டாகவே கருதப்படலாம், ஏனெனில் நாம் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நம்மையே சிதைக்க ஆரம்பிக்கும். கோபத்தின் காரணமாக மனநலம் பாதிக்கப்படலாம், உடல் நலத்திலும் தாக்கங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் வேலை இடங்களில், குடும்பத்தில், நண்பர்களிடையே நம் மதிப்பும் நம்பிக்கையும் சிதையும். இந்த உணர்வை அடக்க கற்றுக்கொள்வது ஒரு மனிதனின் உண்மையான வெற்றிக்குரிய பயணத்தின் தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கோபத்தை வெல்வது என்பது மற்ற யாரையும் வெல்லும் திறனை விட முக்கியமானது. ஆனால் சிலர் கோபத்தை ஒரு சக்தியாக பயன்படுத்துகிறார்கள். அதுவும் உளவியல்பாக தவறில்லை என்றாலும் அந்த கோபம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நிர்வாகங்கள், அரசியல் மற்றும் சமூகத்தில் கூட கோபம் ஒரு போர்வழியை உருவாக்கும் போது அது ஒரு இடர்பாடாக மாறுகிறது. இதனால்தான் புத்தர், காந்தி போன்றவர்கள் கோபம் இல்லாத அமைதியை மனித வாழ்க்கையின் உயர்நிலையாக எடுத்துரைத்தனர். ஆனால் ஒரு விஷயம் நாம் உணர வேண்டும். கோபம் இல்லாத மனிதன் இல்லை, ஆனால் கோபத்தில் அடிமையாக வாழ்பவனே தோல்வியடைவான். எனவே உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதை விட தினமும் நீங்கள் ஒரு நேரம் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனநிலையை திருத்திக் கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். இது உங்கள் உறவுகளை பாதுகாக்கும், உங்கள் எதிர்காலத்தை வழிநடத்தும், உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும். ஒருவேளை உங்கள் ஆளுமையின் சிறந்த பகுதியை வெளிக்கொணரக்கூடும். வாழ்க்கை என்பது மிக நுண்ணிய சமநிலைகளை வைத்திருக்கிறது. அதில் கோபம் ஒரு அளவை மீறும்போது அந்த சமநிலையே முற்றிலும் சிதைந்து போகும். ஆகையால் உங்கள் கோபத்தை எதிரிகளின் மீது செலுத்தாமல் உங்கள் உள்ளார்ந்த பலவீனங்களை அடையாளம் காணும் கருவியாக மாற்றுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் வெற்றிகரமான திருப்பமாக மாறும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.